இங்க ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங்ல வந்து இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் 2 மெடல் ஆச்சு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த இளவேனில் வாளறிவன் அந்த குயின் மேல தானே நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் இருக்கு. அவங்களும் வந்து ஷைன் ஆவாங்க அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 4x400 மீட்டர் ரிலே அதுல இந்தியாவோட ஆதிக்கம் சூப்பராகவே இருந்துச்சு. குவாலிஃபிகேஷன் ஸ்கெனாரியோலயே வந்து பாத்தீங்கன்னா பல ரெக்கார்டை ஒடிச்சிருந்தாங்க. ஸோ மென்ஸ்லும் சரி உமன்ஸ்லும் சரி போத் கேட்டகரியிலுமே 4x400 மீட்டர் ரிலேவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு மெடல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எப்பவுமே அத்லெட்டிக்ஸ்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரன்னிங் ஈவெண்ட்ஸ்ல கொஞ்சம் மெடல் அப்படிங்கிறது கம்மியா தான் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. மேபி இந்த டைம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெட் சென்சேஷனலா இருக்கிற ஜோதி யராஜ் அப்படிங்கிற ஒருத்தவங்க, சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், இந்த எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லண்ணே எல்லா 117 பேருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு, நம்பிக்கை எல்லாரும் மேலே விதைப்போமே. ஏன்னா அந்த நம்பிக்கையோட அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஆல்ரெடி அங்க போயாச்சு. டேபிள் டென்னிஸ்ல மணிகா பத்ரா, ஆமா, நிறைய பேர் இருக்காங்க இன்னும். சோ நாங்க யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.